நீங்க கொஞ்சம் தள்ளுங்க சார். நான் என்ன சொல்றேன் சார், ஒரே ஒரு ஒத்துழைப்பு கொடுங்க சார். முதல்ல டாக்டர் சிஎம் கேரக்டருக்கு வந்து ஒரு போஸ்ட் கொடுத்துருவோம் சார். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரா கூப்பிட்டு தள்ளி வழி விடுங்கன்னு சொல்லியாச்சு. இல்ல சைடுல கொஞ்சம் பேக் போனா வைன் நல்லா வரும் சார். சார் கொஞ்சம் பேக் சார். ரெடிகார் கொஞ்சம் லுக் கொடுங்க, இங்க கொஞ்சம் கவர் பண்ணுங்க. ரெடி சார் சார் வந்தா சார். பாரு ஷால்லா அப்புறம் போடலாம் ஒரு அப்டேட் சார். அதுபோக நம்முடைய தெலுங்கு மக்களாகிய என்னுடைய உடன்பிறப்புகளுக்கு எல்லாருக்கும் முதல்ல ஒரு சந்தோஷத்தை நான் தெரிஞ்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. அதாவது என்னுடைய காமெடியை எல்லா மொழி மக்களும் ரசிப்பாங்க. தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி மொழி, எல்லா மொழி மக்களும் என்னை ரசிக்கிற காரணம் என்னுடைய உடல் மொழி. என்னுடைய உடல் மொழி எந்த மொழிக்கும் பகையான மொழி அல்ல. நான் வந்து உடல் மொழியால தான் மக்களை சிரிக்க, பாடி லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. அதை என்னுடைய உடல் மொழியை வச்சு உலகத்தில் எல்லாம், அதாவது பாஷையே தெரியாத முதற்கொண்டு உலக மொழி, இங்கே ஆங்கிலமாக இருந்தாலும் சரி. நான் லண்டனுக்கு போயிருந்தப்போ அங்கே லண்டனில் மக்கள் ஷூட்டிங் வேடிக்கை பார்த்தவங்க கூட என்னை பார்த்து அப்படியே ரசிப்பாங்க. அது அந்த கிஃப்டை வந்து கடவுள் எனக்கு கொடுத்துருக்காரு. எனக்கு இந்த படம் தெனாலிராமன்ற படம் யார் மனதையும் புண்படுத்தக்கூடிய படம் அல்லது. நம்ம எல்லாருமே சகோதரர்கள், நம்ம எல்லாருமே அண்ணன் தம்பி தான். நம்ம எல்லாருமே நான் ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் சார்பாக இந்த விஷயம் ஒற்றுமையாக நான் சேர்ந்ததுக்கு எல்லாரும் எனக்கு சார்பாக எல்லாருக்கும் நான் நன்றி தெரிஞ்சுக்கிறேன். ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் சார்பாக எல்லா மக்களும் நம்ம ஒற்றுமையாக இருக்கணும். நான் தான் அன்றைக்கி பேட்டியிலே சொன்னேன். நான் இது ஒன்றும் பெரிய ஒரு இதே கிடையாது. நான் அந்தளவுக்கு யார் மனசையும் புண்படுத்தக்கூடிய ஆள் இல்லை. நான் நடிக்கிற படங்களில் எனக்கு பெரும்பாலும் வல்கராகவும் நடிக்க மாட்டேன், வன்முறையாகவும் நடிக்க மாட்டேன். எல்லாரையும் வந்து சந்தோஷப்படுத்தி சிரிக்க வைக்கிற மருந்து ஆண்டவன் எனக்கு கொடுத்துருக்கான். அந்த மருந்தை நீங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு எல்லாரும் இந்த படத்தை ஆனந்தமாக சந்தோஷமாக ரசித்து நீங்கள் பார்க்கலாம் குடும்பத்தோட. இந்த படத்தை வந்து அண்ணனுக்கு தெரியாமல் தங்கச்சியோ, தங்கச்சி தெரியாமல் தம்பியோ, இப்படி யாரும் மறைஞ்சு பார்க்க வேண்டிய படம் இல்லை. ஒட்டுமொத்த குடும்பத்தோடு உட்காந்து அழகாக பெரியவங்கள்லேருந்து பல்லு முளைக்காத குழந்தையிலேருந்து பல்லு குணம் தாத்தா பாட்டி வரைக்கும் உட்காந்து பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான படம் அந்த படம். இது இவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் வந்து இந்தளவுக்கு எல்லாம் என்னை கூப்பிட்டு எனக்கு நான் தான் உங்களுக்கு முன்னால் ஒன்று, நீங்கள் எனக்கு முன்னால் ஒரு சந்தோஷமாக இருக்குது எனக்கு. அதனால் இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு. மறுபடியும் சொல்கிறேன், ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் சார்பாக எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிக்கிறேன். கிருஷ்ணதேவர் தென்னிந்தியத்தில் வந்து மதிப்புக்கூடிய ஒரு அது உண்மை. திருப்பதி கோயில் அவர் கட்டி. ஆமாம் ஆமாம், இல்லை தெனாலிராமனுக்கு கோயில் இருக்கு. கோயில் வந்து கிருஷ்ணதேவரை வந்து நம்ம வந்து சவுத் இந்தியா, தென்னிந்தியாவில் வந்து ஒரு கடவுளை மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன் சின்ன கரெக்ஷன் நாங்கள் பண்ணிக்கிறோம். உங்களோட உணர்வுகளை மதித்து வந்து நீங்கள் கொடுத்த சஜஷன்ஸ் எல்லாத்தையும் பரிசீலனை செய்து அது என்ன நாங்கள் இது பண்ணுவோம், நாங்கள் ஒத்துழைப்பு கொடுக்குறோம் சார். அது இல்லாத இல்லை, அவரை வல்கர் பண்ணுற அளவுக்குலாம் இதில் ஒன்றும் அப்படி இல்லை.
அதான் எதுவுமே வந்து படத்துல பொறுத்த வரைக்கும் அதிகமா ஒண்ணு சார் இப்போ படத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒண்ணு வேணா காமெடியா நான் நடிக்கிறனால என்ன பயப்படுறீங்க? அதை கூட பெருமையா சொல்லியிருக்கேன் இந்த படத்துல. நம்ம நண்பர்கள் எல்லாத்தையும் வந்து இல்ல அதைத்தான் இத்தனை மனைவி இத்தனை குழந்தைங்க கூட அவர் பேரை சொல்லாம சொல்லியிருக்காங்க. அவர் பேரை பயன்படுத்தி அந்த டாபிக் நம்ம பேசி அது வேண்டாம். அந்த டாபிக் நம்ம நண்பர்கள் ரொம்ப நன்றி சார். நம்ம நண்பர்கள் அனைவரையும் வந்து 18ஆம் தேதி ரிலீஸ் ஆன பிறகு ஒரு ஸ்பெஷல் ஷோ கண்டிப்பா எல்லாரும் வந்து எல்லாரும் பாருங்க. நீங்க தாழ்மையிடம் வந்து கலந்து குறை இருந்தா அந்த சாய்ஸ் சொல்லுங்க. எங்களுக்கு வேணும். ஆனா ஒரு விஷயம் பாருங்க டாக்டர், இவர் சார் கேட்டாரு, வார்த்தை கேட்டாரு, இந்த குழந்தைகள் 36 முண்டாடி சொன்னீங்கல்ல, அந்த குழந்தைகளுக்கு அந்த 36 முண்டாடிக்கு அவர் எவ்வளவு அழகா அறிவுரை சொல்றாரு, எவ்வளவு அழகா அந்த குடும்பத்தை நடத்துறாருங்கிறது அந்த கதையில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அந்த 52 பிள்ளைக்கும் அறிவுரை சொல்லுவாரு. அந்த அறிவுரைக்கே கிளாப்ஸ் கிடைக்கும். குழந்தை ஸ்ரீகிருஷ்ணதேவரை வந்து தவறாக எதுவுமே அந்த மாதிரி கற்பனை பண்ண வேணாம். அந்த மாதிரி எண்ணத்துக்கு நம்ம போவோம். தென்னிந்தியாவில் வந்து ஒரு மதிப்பு கூட ஒரு கடவுள் மாதிரி பாவிக்கப்பட்டவர், ஒரு ஏபிள் அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த ஹிஸ்டரியில வந்து அந்த ஹிஸ்டரிக்கும் இந்த படத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ற சொன்னார். அது போதும். இதை படத்து மேல ஆக்ஷன் எடுக்கிறதுக்கோ படம் நிப்பாட்டுறதுக்கோ அது இல்லை. என்ன ஒரு ஸ்ரீகிருஷ்ணதேவராயலு வேற மாதிரி ஒரு கற்பனையா தான் பண்ணிருப்பேன். தெனால் ராமன் கேரக்டரும் ஒரு ராஜ்குமார் ஆக்ட் பண்ண ஸ்ரீகிருஷ்ணதேவராயலு, ஒரு சிவாஜி சாரு, ஒரு அக்னே நாகேஸ்வர் சார் ஆக்ட் பண்ண தெனால் ராமன் கேரக்டரும் வடிவேல் சார் வச்சு டியூல் ரோல் பண்ணாரு. இது என்ன மிஸ்லீட் ஆகிடுவோம் சொல்லிட்டு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கு. அது ட்ரைலர் பார்த்தா கூட அந்த கன்ஃபியூஷன் வந்துச்சு. நம்ம சில அப்ஜெக்ஷன்ஸ் சார் நல்ல மனசோட ஏற்றுட்டு டெஃபினட்டாக அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ரிலீஸுக்கு முன்னாடி இன்னைக்கே அந்த கரெக்ஷன்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ற படம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம கம்யூனிட்டிக்கு அது போதும். தெலுங்கு கண்டிப்பா என்ன பாராட்டுங்க. இந்த படம் பாருங்க. நீங்க இந்த படத்தோட இயக்குனர் கிட்ட சொல்லி கருத்தை சொல்லியிருக்கேன் சார். அவர் அதை பரிசீலனை பார்த்து நம்மளோட உணர்வுகளை மதித்து கொடுத்து அது என்ன கண்டிப்பா நீங்க இந்த படம் ఇక్కడ మన కోరిక మన్నించి వచ్చినటువంటి వడివేలు గారికి, రంగరాజన్ గారికి, மற்றும் మన తెలుగు నాయకులందరికీ కూడా నమస్కారం. ఈ మంచి సామరస్యంగా ఒక చిన్న మీటింగ్ జరిగింది వాళ్ళ గ్రూప్కి మన గ్రూప్కి. దాంట్లో ముఖ్యంగా చిన్న కొన్ని మనం చెప్పినటువంటి సవరణలు వాళ్ళు చేయడానికి ఒప్పుకున్నారు. వాళ్ళు సహృదయతో ఎవరిని బాధించే ఉద్దేశం మాకు లేదు. డెఫినెట్గా మీరందరూ పిక్చర్ చూడాలి, ఆనందించాలనే ఉద్దేశంతోనే వాళ్ళు చేస్తున్నారు. అందుకని పిక్చర్ రిలీజ్ ముందు కూడా మనకి పిక్చర్ చూపించేదానికి కూడా వాళ్ళు ప్రిపేర్డ్గా ఉన్నారు. దయచేసి ఎవరు కూడా దీన్ని ఇంకా పెద్ద వివాదం తీసుకురావద్దు. తమిళ్, తెలుగు ಎಲ್ಲ ಕನ್ನಡ ಮಕ್ಕಳು ಎಲ್ಲರೂ ಕೂಡ ಇದರ ಎಂದ ವಿಧமான விவாதத்துக்கு ஆஸ்காரம் தாவில்லை. దయచేసి நீங்கள் எல்லாம் நம்ம சப்ஜெக்டே இது மறந்துட்டு நாங்கள் ஜெகதீஸ்வர் ரெட்டி, தமிழ்நாடு தெலுங்கு சக்தி பிரசிடென்ட். இது வந்து ஒரு லாங்குவேஜ் ப்ராப்ளம் மாதிரி எல்லாம் பேசிட்டாங்க. அதனால தான் என்ன ஆச்சுன்னா, அம்மா ஆட்சியிலோ இந்த மாதிரி ஒரு தவறு இருக்கக்கூடாது. நாங்கெல்லாம் பிரதர்லிஹுட்டாக இருக்க எங்கள் இடத்துல வந்து ஒரு சாமரஸ்யமாக இது ஒரு சின்ன மேட்ரு அவங்க கூட ஒத்திட்டு, இது அவங்க வடிவேலு சொன்ன உடனே இந்த மாதிரி பண்ணுங்க, இந்த கட் பண்ணணும்னு சொன்ன உடனே அவர் ஒத்திட்டு, ப்ரொடியூசர் ஆல்சோ ஒத்திட்டாரு. அதனால தான் வந்து இது பெருசாக பண்ணாமல் இது வந்து லாங்குவேஜ் ப்ராப்ளம் மாதிரி சில பேர் வந்து இதில் பூந்துட்டு எதோ பண்ணுறாங்க. அதெல்லாம் இல்லாமல் நேஷனல் இன்டிகிரேஷன் பார்ட்டில் நாங்கள் எல்லாம் வந்து இந்த இதுக்கு நாங்கள் அவருக்கு சமாளிக்கிறோம். ரொம்ப அருமையான நல்ல கதை. இது ரொம்ப நாளா நடிக்கணும்னு ஆசைப்பட்டது. இந்த படம் வந்து சிவாஜி ஐயா பண்ணிருக்காங்க. அதுக்கு முன்னால என்னுடைய உடல்மொழியோட சேர்த்து பண்ணணும்னு ஆசைப்பட்டு செலக்ட் பண்ண கதை தான். இரவு வந்து ரொம்ப நேரம் டிஸ்கஸ் பண்ணி நிறைய வேற கற்பனையில தான் பண்ணியிருப்பாங்க தவிர யார் மனசு புண்படுத்த மாதிரி இருக்காது. மனைவி மக்கள் குழந்தைகளுக்கு கூட அதான் சொல்லல, அழகான ஒரு தகப்பனா இருந்துச்சிருக்காரு ராஜா. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், எல்லாருமே ரசிக்கலாம். ஏன்னா உலகமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் இந்த படத்தை. இந்த நேரத்தில் இப்படி ஒரு துரதிர்ஷ்டமான ஒரு விஷயம் நடந்தது ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு எனக்கு. ஆனால் இந்த யாரு மறுபடியும் சொல்றதுனால ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் சார்பா எல்லாருக்கும் நான் மறுபடியும் சொல்றேன், எல்லாரும் அண்ணன் காட்ட நம்ம இருக்கணும். எல்லாம் தெலுங்கு மக்கள், எல்லாம் கன்னட மக்கள் எல்லாமே நம்ம பாரதிதாசன் சிவாஜி பண்ணாரு, இந்திய நாடு என் வீடு, இந்தியன் என்பது என் வீடு, எல்லா உறவும் என் உறவு, எல்லா மக்களும் எல்லா மொழியும் என் பேச்சுன்னு பாடினாங்க. அப்படித்தான் நம்ம இங்க எல்லாரும் வாழ்றோம்.
யாரோ ஒரு அப்படி வந்து ஏதாச்சும் குடிச்சு போட்டு போயாச்சுன்னா அதை போய் மாற்றிடப்பாங்க. ஆமா, இங்கிட்டாச்சும் ஒரு அப்போ இதாகிருக்கு. அதுக்கு மட்டும் தயவு பண்ணி எந்த மக்களுமே இடம் கொடுக்காங்க. கையெழுத்து இல்ல அதான் சார் சொன்னாங்கல்ல, எதுவுமே இல்ல, எந்த குறையும் இல்ல. అమ్మా సార్ చెప్పిందే నేను చెప్తా అమ్మా. నేను చెప్తాను. మనము వాళ్ళు కూర్చొని సామరస్యంగా పరిష్కరించుకున్నాము. వాళ్ళు 4 మెట్లు దిగొచ్చారు, మనము 4 మెట్లు దిగొచ్చాము. మనం కొన్ని డిమాండ్స్ చేసాము, అందులో చాలా డిమాండ్స్ వాళ్ళు ఒప్పుకున్నారు. పిక్చర్ మనం చూపించడానికి కూడా ఒప్పుకున్నారు. అన్ని విధాల వాళ్ళు మనతో సహకరిస్తున్నారు. సో అది లేట్ అయినా కానీ ఇప్పుడు ఎమర్జెన్సీగా వాళ్ళు వెంటనే ల్యాబ్కి వెళ్ళేసి ఆ కరెక్షన్స్ అన్ని చేసుకొని మనకు పిక్చర్ చూపిస్తామన్నారు. సో మనం కూడా దానికి యాక్సెప్ట్ చేసాము. సో తెలుగు ప్రజలకి, కన్నడ ప్రజలకి అందరికి కూడా డిమాండ్ చేస్తున్నాము. ప్రాబ్లంని విజయవంతంగా 2 సైడ్లు వాళ్ళు దిగొచ్చారు, మనం దిగొచ్చాము. రెండు సైడ్లు సక్సెస్ఫుల్గా ప్రాబ్లం సాల్వ్ చేసాము. సో ఈ ప్రాబ్లం ఇంతటితో సమసిపోయింది. అలానే వెనక్కి తీసుకోవడం జరిగిందమ్మా, కేసు వెనక్కి తీసుకోవడం జరిగింది. అట్లానే వడివేలు గారు పెద్ద మనసుతో యాక్సెప్ట్ చేసినందుకు, ప్రొడ్యూసర్స్ పెద్ద మనసుతో యాక్సెప్ట్ చేసినందుకు వారి తెలుగు సంఘాల తరఫున బెస్ట్ విషెస్ తెలియజేస్తున్నాము. మంచి ఫ్యూచర్ ఉండాలని చెప్పేసి మేము కోరుతున్నాము. 20 డేస్గా తెనాలి రామన్ పిక్చర్ మీద వివాదం జరుగుతోంది. రోజు రోజుకి అది రైజ్ అవుతా ఉంది. ఒక చెన్నైలోనే కాదు, కర్ణాటకలో కాదు, తమిళనాడులోనే అన్ని పార్ట్లో కూడా రైజ్ అవుతా ఉంది. అనేక సార్లు మేము ప్రొడ్యూసర్స్ వారికి విజ్ఞప్తి చేశాము ఈ ప్రాబ్లమ్ని సాల్వ్ చేసుకోవడానికి. దీనిలో ఉన్నటువంటి కొన్ని అభ్యంతరకరమైనటువంటి సన్నివేశాలు తీసేయమని చెప్పేసి మేము హైకోర్టు కూడా వెళ్ళడం జరిగింది. బట్ అనూహ్యంగా వారు ఈ రోజున ముందుకు వచ్చారు, ప్రాబ్లం సాల్వ్ చేసుకుందామని వచ్చారు. కాబట్టి మేము కూడా హ్యాపీ అయ్యాము. ఎందుకంటే మేము వాళ్ళకి ట్రబుల్ ఇవ్వాలని లేము, వాళ్ళకి ప్రొడ్యూసర్స్ని ఫైనాన్షియల్గా లాస్ చేయాలని లేము, థియేటర్స్ మీద ఫైట్ చేయాలని లేము. మాకు కావాల్సింది సంస్కృతి, ద్రవిడ సంస్కృతికి దెబ్బతినకుండా ఉండే విధంగా రామని చెప్పాము. వాళ్ళు హామీ ఇచ్చారు, ఈ పిక్చర్లో అటువంటి సీన్స్ ఏం లేవని హామీ ఇచ్చారు. అంతేకాకుండా సినిమా చూపించడానికి ముందుకు వచ్చారు. కొన్ని అభ్యంతర సన్నివేశాలు ఆల్రెడీ మాకు తెలిసినటువంటి సన్నివేశాలు చెప్పాము. వాటిలో కొన్ని మమ్మల్ని కన్విన్స్ చేసి కొన్ని తీసేయడానికి సిద్ధపడ్డారు. అన్ని విధాల వాళ్ళు ఈ రోజున చాలా మేము ఊహించిన దానికన్నా చాలా ఎక్కువగా మనతో కోఆపరేట్ చేశారు. కాబట్టి మనం కూడా దీన్ని వివాదాన్ని ఇంకా పెంచదలుచుకోలేదు. ఈ వివాదాన్ని ఇంతటితోటి సంసిపోవాలనుకుంటాము. వాళ్ళు ఈ రోజు ల్యాబ్కి వెళ్ళేసి మనం చెప్పిన అభ్యంతరకరమైనటువంటి సన్నివేశాలన్నింటినీ తొలగించి ఎప్పుడు పిక్చర్ వేస్తారో చూపిస్తారు. కాబట్టి పిక్చర్ రిలీజ్కి ఇక తెలుగు సంఘాల నుంచి ఎటువంటి అభ్యంతరం లేదు. అలానే వాళ్ళకి మా విషెస్ కూడా తెలియజేస్తున్నాము. సార్ ప్రొడ్యూసర్ ఈ పిక్చర్ కి రంగరాజన్, ఎంటర్టైన్మెంట్ ప్రైవేట్ లిమిటెడ్ డైరెక్టర్. ఏజిఎస్ ఎంటర్టైన్మెంట్ அனைத்து తెలుగు மக்கள், కన్నడ மக்கள், தமிழ் மக்கள் அனைவரும் ரெஸ்பெக்ட் చేస్తున్నారు. ஸ்ரீ கிருஷ்ணதேவராய நமக்கு தெலுங்கு கரெக்டாக வராதுங்க. நான் తెలుగు తవరున్నాను మన్నికను, తెలుగు మాట్లాడడానికి ప్రయత్నం చేస్తున్నాము. కృష్ణదేవరాయ గారు ఏబుల్ అడ్మినిస్ట్రేటర్, దేవుడు బాగా భావిస్తున్నాము. ఈ రోజులో మన తెలుగు బ్రదర్స్ అనేవారి దగ్గర మాట్లాడి డిస్కషన్స్ తర్వాత తెలుగు மக்கள், కన్నడ மக்கள், తమిళ மக்கள் కోఆపరేషన్ ఇవాళ ఏమి సజెషన్స్ తెలుగు బ్రదర్స్ చెప్తున్నారు, కన్నడ బ్రదర్స్ చెప్తున్నారు, దానికి రెస్పెక్ట్ చేసి ఏమి చేయాలో వాళ్ళు చేస్తున్నాము. చాలా థ్యాంక్స్ అండి. ఈరోజు పత్రికేయులు, టీవీ ఛానల్ నాయకులు చాలా థ్యాంక్స్. దయచేసి లంచ్లో కలుగుతాము. 18 అన్నిటికీ వరల్డ్ వైడ్ రిలీజ్ అనేవరోட కోఆపరేషన్ కావాలండి. వడివేల్ గారు ఈ ఫిలింలో కంబ్యాక్ చేస్తున్నారు. చాలా ప్రయత్నం చేసి, చాలా ఎఫర్ట్ చేసి 7 క్యారెక్టర్లు ఇస్తున్నారు. బాగా వచ్చింది అనే మక్కలు ఈ కోడైకాలకి సంతోషంగా మూవీ చూసేదానికి నేను రిక్వెస్ట్ చేస్తున్నాను. అట్లానే తమిళనాడు గవర్నమెంట్కి, మన రాష్ట్ర గవర్నర్కి అందరికి కూడా వినతి చేస్తున్నాము.
ఇప్పుడు మా డిమాండ్స్ చాలా వరకు నెరవేరాయి కాబట్టి మా సమస్యలు తీరిపోయాయి కాబట్టి దీని మీద మేము గతంలో మిమ్మల్ని రిక్వెస్ట్ చేస్తున్నాము, ప్రభుత్వాన్ని రిక్వెస్ట్ చేస్తున్నాము దీని మీద యాక్షన్ తీసుకోమని చెప్పేసి. దయచేసి ఇప్పుడు ఈ ప్రాబ్లం సాల్వ్ అయింది కాబట్టి ఇది పీస్ఫుల్ గా పోతుందని చెప్పేసి అందుకు సహకరించవలసిందిగా మనవి చేస్తున్నాం ప్రభుత్వానికి.